அஸ்ஸலாமு அலைக்கும். ஜும்மா முபாரக். இன்றைக்கும் அல்குரானின் தமிழாக்கத்தில் இருந்து பாகம் 6 அத்தியாயம் 5 அல்மாயிதா தொடர்ச்சி பார்க்கலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வசனம் 67-69. தூதரே, உம்முடைய இறைவனிடமிருந்து உன்மீது இறக்கி வைக்கப்பட்டவற்றை மக்களுக்கு எடுத்துரைத்து விடுவீராக. நீர் அவ்வாறு செய்யாவிடில் அவன் வழங்கிய தூதுவத்த பொறுப்பை நிறைவேற்றுவராக மாட்டீர். அல்லாஹ் உம்மை மனிதரின் தீங்கிலிருந்து காப்பாற்றுவனாக இருக்கின்றான். உங்களுக்கு எதிராக நிராகரிப்போருக்கு வெற்றிகரமான பாதையை அல்லாஹ் ஒருபோதும் காமிக்க மாட்டான். வசனம் 68. வேதம் அருளப்பட்டவர்களே, தௌராத்தையும் இஞ்சிலையும் மற்றும் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட இதர வேதங்களையும் முழுமையாக செயல்படுத்தாதவரை நீங்கள் எந்த அடிப்படையிலும் இல்லை என்று நபியே தெளிவாக கூறிவிடுங்கள். உம்மீது இறக்கி வைக்கப்பட்ட இந்த வேத கட்டளை அவர்களில் பெரும்பாலரிடம் வரம்பு மீறலையும் நிராகரிப்புமே இன்னும் அதிகப்படுத்தி விட்டது. ஆயினும் நிராகரிப்பவர்களை குறித்து சிறிதும் நீர் வருந்தாதீர். வசனம் 69. இங்கு யாருக்கும் எதிலும் ஏகபோக உரிமை கிடையாது என்பதனை நன்கறிந்து கொள்ளுங்கள். முஸ்லிம்கள், யூதர்கள், சாஃபிகள் மற்றும் கிறிஸ்தவர்கள் ஆகியோர் யார் அல்லாவின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிகின்றார்களோ அவர்களுக்கு எவ்வித அச்சமுமில்லை, அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள். வசனம் 70-71. உண்மையில் நாம் இஸ்ரேலின் வழித்தோன்றர்களிடம் வலிவான வாக்குறுதி வாங்கினோம். மேலும் அவர்களிடம் இறை தூதர்கள் பலரையும் அனுப்பினோம். ஆயினும் யாரேனும் ஒரு தூதர் அவரின் மனம் விரும்பாதவற்றை அவர்களிடம் கொண்டு வந்த போதெல்லாம் தூதர்கள் சிலரை அவர்கள் பொய்யனர் என தூற்றினர், சிலரை கொலை செய்தனர். வசனம் 71. இதனால் எந்த ஃபித்னாவும் குழப்பமும் ஏற்படாது என்றும் தங்களாகவே எண்ணிக்கொண்டார்கள். இவ்வாறு அவர்கள் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் ஆகிவிட்டார்கள். பின்னர் அல்லாஹ் அவர்களை மன்னித்த போது அவர்கள் பெரும்பாலோர் இன்னும் அதிகமாக குருடர்களாகவும் செவிடர்களாகவும் ஆகிவிட்டனர். அவர்கள் செய்கின்ற எல்லா செயல்களையும் அல்லாஹ் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான். அஸ்ஸலாமு அலைக்கும்.